ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னடா இவன் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக வீடியோவே இல்லை, ஸோ ஆளையே காணோம், ஸோ அவ்வளோதான் யூடியூப் சேனலை இழுத்து மூடிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் அதுதான் இல்லை. ஸோ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ நாள் ஊர்லேயே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஊரில் இருந்தோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் வந்துட்டு ஃப்ரீயாக டைம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டதுனால வேறு வழி இல்லாமல் வந்துட்டு நம்ம பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகி போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஒன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற அந்த இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சுனாக்கா ரெகுலராக வந்து உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு டாபிக் எடுத்து வீடியோ வந்து போடணுமே அப்படின்றதுக்காக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு மேலே வந்து எப்படி போடணும்னா, போட போகிறேன் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த வீடியோ நான் போடுற வீடியோவை பார்த்தா அதில் வந்து ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் ஒரு 10 பேருக்காவது அந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல் ஆகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தேடி பிடிச்சி உங்களுக்காக வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்து போடலாம் அப்படின்ற ஒரு முடிவோட இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோ வந்து கடமைக்கு போடாமல் அது 4 பேருக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோ போட்டோன்னா அது எனக்கு வந்து சீக்கிரம் ரீச் கிடைக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சிருக்கிறேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கட்டும், ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்து மண்டே பிச்சுப்பாங்க. ஸோ டெய்லி வந்து யோசிச்சிருப்பாங்க. எழும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பாங்க. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ஃப்ளாஷ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் வந்து நான் ஒரு சில பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் வச்சிருக்கிறேன். ஒரு 6 பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 6 பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு சிலர்லாம் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு க்ளூ கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கா, இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு ஃப்ளாஷ் எண்ணம் வந்து வரதுக்கான வழி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடர்ன் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பொருள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா அப்படின்ற மாதிரி அலெக்ஸா, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் லைட்டு, ஃபேனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்சார், லைட் வந்து ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி சென்சார், இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது மட்டும் நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸை வச்சு தான் இந்த உலகமே வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது. ஸோ இப்போ வந்து A to Z எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த பொருளை வச்சு தான் வந்து நம்ம எல்லா விஷயங்களும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த பிஸ்னஸ் ஐடியாஸை வந்து நம்ம சொன்னோம்னாக்கா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் ஸோ ஒரு 6 பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப் சேல்ஸ். ஸோ இப்போ லேப்டாப் சேல்னாக்கா என்னடா திடீர்னு லேப்டாப் சேல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. இந்த லேப்டாப்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வச்சிருப்பாங்க, பெரிய ஒரு தொழிலதிபர்னு சொல்லுவாங்களே, ஒரு கம்பெனியோட ஓனர் வச்சிருப்பாரு, ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறவோ வச்சிருப்பாரு, இல்லை ஒரு ஐடி எம்ப்ளாயி வந்து லேப்டாப் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆட்கள் மட்டும்தான் வந்து லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சிங்களேன், 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லேப்டாப் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னாச்சுனாக்கா, ஸோ இப்போ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்துட்டு அந்த கொரோனா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஸ்கூலு காலேஜ் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே முடக்கி போட்டதுனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட எம்ப்ளாயிஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், சில ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு லேப்டாப் கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு சில கம்பெனி லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒரு சில கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ என்ன இதுனாக்கா அவங்க லேப்டாப் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதே போல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க லேப்டாப் இல்லாமல் அவங்க படிக்கிறது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயமா போயிடும். ஸோ அதனால் எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு லேப்டாப் இல்லாத வீடே இல்லை அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி லேப்டாப் வந்து எல்லா வீட்லையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிற 2வது ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சர்வீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் சர்வீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு சிமிலரான ஒரு விஷயம் தான் இதுவும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப் சர்வீஸ், அப்புறம் டெஸ்க்டாப் சர்வீஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னாக்கா, ஸோ பக்கத்துலேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லேப்டாப் வந்து சேல்ஸும் வச்சிருப்பாங்க, அப்படியே அவங்ககிட்டே வந்து சர்வீஸும் தனியாக ஒரு டீம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 2 டீமும் வந்து வச்சிருக்கும் போது ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து இப்போ ஒரு லேப்டாப் வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபியூச்சரில் வந்தாலும் ஸோ அவங்க வந்து நம்மகிட்ட தான் வந்து சர்வீஸ்க்கு வருவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம இந்த லேப்டாப் சர்வீஸும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சேல்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இன்னும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கையில் வாங்கி வச்சுருந்தோம்னாக்கா, ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ஸ்பேர் எதுவும் இல்லைன்ட்டு வெளியில் போகிறதுக்கு பதிலாக நம்மகிட்டே வச்சுருந்தோம்னாக்கா அந்த ஸ்பேர்லேயும் வந்து நமக்கு ஒரு பெட்டரான இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ இதில் எந்த மாற்றமே இல்லை.
அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிட் டைமில் வந்து எல்லாருமே வந்து நிறைய வேலை இல்லாதனால வந்து யூடியூப் சேனல் வந்து எல்லாருமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த யூடியூப் சேனல் யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து அவங்களுக்கு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தான் அதில் முக்கியமான விஷயம். ஸோ எடிட்டிங் வந்து ஓரளவுக்கு மொபைலில் வந்து ஓரளவுக்கு பண்ண முடிஞ்சாலும் ஸோ நம்ம வந்து ஒரு டெஸ்க்டாப் வந்து இருந்தாக்கா ரொம்பவே சூப்பராக வந்து எடிட் பண்ணலாம். ஸோ அதே போல் லேப்டாப் இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ எது இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா எடிட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ டெஸ்க்டாப் வாங்கி வீட்டில் வந்து வச்சுட்டு எடிட் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ளூடிங் மீ. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இப்போ நாளடைவில் வந்து ஃபியூச்சரில் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தொழில் பண்ணீங்கன்னாக்கா இதுலேயும் ஒரு பெட்டரான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்ததான் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இப்போ நம்ம லேப்டாப் சொன்னோம் இல்லையா, ஸோ அதே போல் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொபைலும் வந்து அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்கேஜி யூகேஜி வச்சுங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட ஏன் பாருங்க, எல்கேஜி யூகேஜிலேருந்து காலேஜ் படிக்கிற பசங்க வரையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து மொபைல் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாருமே வச்சிருக்காங்க. ஸோ வேறு வழியே கிடையாது. இந்த கோவிட் சுச்சுவேஷன்றதுனால எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸு. ஸோ அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சாதாரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஒரு 5th 6th போகிற பசங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வீட்டில் வச்சிருக்காங்க அவங்களுக்காக. ஸோ அந்த மாதிரி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இந்த உலகமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ அதனால் மொபைல் ஒரு ஷாப் வச்சிங்கன்னா, ஒரு சேல்ஸு ப்ளஸ் சர்வீஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட் வரும். அதில் வந்து எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ இந்த மொபைல் லேப்டாப் வந்து மொபைல் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து மார்க்கெட்டிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து உங்களை தேடி வராங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்க வந்து வெளியில் போகணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், ஸோ இல்லை ஒரு சர்வீஸ் வந்து பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அது வந்து அவங்களுக்கு வந்து 100% வந்து அவங்களுக்கு வந்து திருப்தி அடைகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னாக்கா அவங்க வந்து ஃபியூச்சரில் அடுத்தடுத்து உங்களுக்கு உங்கள் கடையை வந்து தேடி வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து வைக்கிற அந்த மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உங்கள் ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எடுத்த உடனே வந்து பை மார்ஜின் ரொம்பவே அதிகமாக வச்சு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட சரி, அவங்க வந்து அடுத்த அந்த கஸ்டமர் வந்து அவங்க கடையை தேடி வரவே மாட்டாங்க. இதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து ரொம்பவே ப்ராஃபிட் வந்து மைண்டில் எப்பவுமே வச்சுக்க கூடாது. ஸோ ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களோட சர்வீஸ் வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் வந்து அடுத்த நாள் உங்களை தேடி வருவாங்க, 4 பேர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் உங்களோட பிஸ்னஸும் வந்து நல்லா டெவலப் ஆகும். இந்த மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சர்வீஸ் மட்டும் வந்து பெங்களூரில் ஒரு இடத்துல ஒரு கடைக்கு போனேன் சரிங்களா. அந்த கடை வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படிக்கட்டில் நம்ம வந்து ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணுற அளவு தான் வந்து ஒரு ஸ்பேஸே இருக்குது. அந்த ஸ்பேஸில் வச்சுட்டு அவன் வந்து ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ₹1,00,000 மேலே சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு மாதிரி ஒரு ஆச்சரியமாக ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஐடி எம்ப்ளாயி கூட வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ₹1,00,000 சம்பாதிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கடை இந்த மாதிரி ஒரு படிக்கட்டில் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து சம்பாதிக்கிறாங்க. இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற 4வது பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வீட்டில் வந்து அந்த பிக்சர் டியூப் வச்சு டிவி, பழைய டிவி வச்சுட்டு ரொம்ப காலம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எல்இடி, எல்சிடி இந்த மாதிரி புது புது மாடல் டிவிஸ்லாம் இப்போ வந்து வந்திருக்கு. மார்க்கெட்டில் வந்து நிறையவே வந்துருக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்இடி, எல்சிடி இந்த மாதிரி ஒரு ஷோரூம் ப்ளஸ் சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் இந்த மாதிரி ரெண்டுமே வந்து வச்சுட்டோம்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்டரான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லார் வீட்லையும் எல்இடி டிவி எல்லார் வீட்லையும் வச்சிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட டக்குன்னு வந்து அவங்க பக்கத்தில் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்காது. ஸோ ரொம்ப தூரம் வந்து எடுத்துகிட்டு போகணும், இல்லை வேறு எங்கேயோ ஒரு சென்னையில் வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது அங்கே அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அங்கெல்லாம் போகாமல் நம்ம பக்கத்துலேயே வந்து வச்சுருந்தோம்னாக்கா நம்ம வந்து இன்னும் ஈஸியாக வந்து நம்மகிட்ட வந்து கஸ்டமர் நம்மளை வந்து சீக்கிரம் வந்து தேடி வருவாங்க. ஸோ நமக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் போகும். இந்த மாதிரி டிவி அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் சேல்ஸ், இல்லை லேப்டாப் சர்வீஸ் சென்டர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்படி பண்ணுறது எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு கிளாஸை வந்து அட்டன் பண்ணி நீங்கள் வந்து லைவாக கற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா இன்னும் சூப்பராக நீங்கள் வந்து சீக்கிரம் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சிசிடிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ சிசிடிவின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமரா சொல்லுவோம் இல்லையா. கேமரா வந்துட்டு இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு சிசிடிவி வந்து கேமரா வந்து பொறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நாட்டில் வந்து திருட்டு, கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி ஆல்ரெடி வச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எல்லார் வீட்டுக்கும் வந்து சிசிடிவி, இந்த கேமரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் 2-3 வருஷத்தில் இன்னும் வந்து சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நிறைய ஒரு சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மனுஷன் வந்து ஒரு பொருளுக்கு பயப்படுறானா இல்லையோ, ஸோ சிசிடிவிக்கு வந்து கண்டிப்பாக அந்த கேமராவுக்கு வந்து பயந்தே வந்து போகிறாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த கேமரா இல்லைனாக்கா நம்ம வந்து எத்தனை இடத்துல என்னென்ன கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அடுத்ததான் நம்ம 6ஆவதாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ளஸ் சர்வீசிங் இந்த மாதிரி விஷயத்தை தான் 6வது பிஸ்னஸ் வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இபிவியோட தேவை வந்து கரண்ட்டோட தேவை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதோட ஜென்ரேட் இப்போ அந்த கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே அதிகமாக காசு
காசு செலவாகுதுன்னு சொல்லிட்டு ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சோலார் பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து நிறைய பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனி ப்ளஸ் அப்புறம் பெரிய காலேஜஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இந்த இண்டஸ்ட்ரீஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இபி பவர் வந்து ரொம்பவே வந்து காஸ்ட் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனலை வச்சு அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இபி பவர் வந்து அதோட தேவை அதிகமாக நமக்கு வந்துட்டு இபி பற்றாக்குறை வந்து நிறைய அந்த கரண்ட் பற்றாக்குறை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனை வரதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து எடுத்து பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ இந்த 6 பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ பக்கத்தில் எந்த மாதிரி அதை வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அந்த பிளானை அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வந்து நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து முடியும். ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா நிறைய பேர் மைண்ட் செட்டில் வந்து ஒரு அதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ அதிகமாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் ஓடும். ஸோ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்கனாக்கா ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு மார்ஜின் வைக்கிறீங்கனாக்கா அதிகமாக வைக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்பவே லோ மார்ஜின் ப்ளஸ் ஹை குவாலிட்டியாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து மேலும் மேலும் வந்து ரொம்பவே டெவலப் ஆகி போகும். ஸோ ஆரம்பத்திலே வந்து நீங்கள் நல்ல அதிகமாக ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வந்து விற்றீங்கனாக்கா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து லாஸில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், ஸோ ஆனால் எனக்கு வந்து ஒரு சேல்ஸ் ஆகலை, என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி அதை மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஸோ இதை வந்துட்டு பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்றது வந்து நிறைய மக்களுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்துறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டிங் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாஸில் தான் முடியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்றத வந்துட்டு மைண்டில் நல்லா வச்சுட்டு ஸோ அதை வந்து எப்படி வந்து மக்கள் கையில் ரீச் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு சேல்ஸோ இருக்கட்டும் இல்லை சர்வீஸாக இருக்கட்டும் அது வந்து ரொம்பவே நல்லா நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.